ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போவீங்க, வெளியே போவீங்க. அம்மா வீட்டிலேருந்து தூரமாக இருக்கிறவங்க அம்மா வீட்டுக்கு போவீங்க என்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா காரைக்கால் தான். காரைக்கால் உங்களுக்கு பீச் சைடுங்கிறதுனால நாங்கள் காரைக்காலில் அடிக்கடி போவோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ஊரில் பீச்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் இப்போ காரைக்கால் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீச் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணு பக்கம் ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்னமோ கடல் தூரமாக போன மாதிரியும், இந்த மண்ணுலேருந்து கடலுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக நடக்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் நம்ம பீச் காற்று வாங்கிட்டு நடக்கிறோம் இல்லையா, அப்படி நடக்கும்போது செம்ம சூப்பராக ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு காரைக்காலுக்கு முன்னாடிலாம் வந்திருந்தப்போ பீச்சில் இல்லாத விஷயங்கள் இப்போ நான் பார்த்தேன். ஸோ அதுவும் ஒரு வித்தியாசமாக எனக்கு இருந்துச்சு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்படி தான் வியூ இருக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊர் பீச் இப்படி தான் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூரமாக குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எச்சரிக்கை பலகையெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே இப்போ தான் பீச் பார்க்குறா. ஸோ நடந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டக்க வந்துட்டோம், கடல் கிட்டக்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். பீச்சுக்கு போகிறதா இருந்தால் சுண்டல் செய்கிறதா இருக்கட்டும், கொழுக்கட்டை எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பீச்லேயே எல்லாமே விற்கிது. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹை ரேட்டாக தான் விற்கிது. இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் அவ்வளோதான், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒரு வழி பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். பட் என்ன செய்கிறது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சுங்கிறதுனால பிள்ளைங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ பீச் ஃபைனலாக இப்படி தான் இருக்குது லுக்கு. ஸோ எங்கள் ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு பீச்செலாம் ஒரு அதிசயமாக இருக்குமா, ஐ மீன் என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு. ஸோ பிள்ளைங்களையும் தண்ணியில் கூட்டிகிட்டு போய் காலை நனைச்சாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியா பயமாக இருந்துச்சு, என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் போக போக தண்ணியை விட்டு வரவே இல்லை. நான் வரல, நீ வரல, நான் போகிறேன், நீ போகிற அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காரைக்கால் பீச்சில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக விளாட்றதுக்காக இந்த மாதிரி ராட்டினம், அந்த ட்ராகன் கப்பல், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போட்டிருந்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போனப்போ அந்த பக்கம் நாங்கள் போகவே இல்லை. அதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி, இன்னொரு நாளைக்கு போகும்போது அந்த ப்ளே திங்ஸ்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இதான் என் பொண்ணும் பையனும் ஸோ நல்லா ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பீச் மண்ணில் காலை வைக்கிறோமா. எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருக்கீங்க, தண்ணி நம்மளை அடிச்சுட்டு அந்த மாதிரி தண்ணி ரிட்டன் போகும்போது நம்ம காலுக்கு அடியில் இருக்கிற மண்ணை அப்படியே அரிச்சிக்கிட்டு போவோம். நம்மளும் தண்ணி கூடவே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஒரு வாட்டியும் பீச்சில் அந்த மாதிரி செய்யும்போது எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு ஆகுற மாதிரி தான் உங்களுக்கும் ஆகுதா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பீச்சில் காலையிலே என்ன செய்வோம், வீட்டிலேருந்து கட்டி சோறோ இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸோ செஞ்சுட்டு பீச்சுக்கே நாங்கள் போயிட்டு அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு ஒன் டே ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் குளிச்சுட்டு இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பீச்சில் நான் சொன்ன மாதிரி நிறையா ப்ளே திங்ஸ் வந்திருக்கு இல்லையா, அதில் இந்த ரிமோட் கார் ஒன்று. ஸோ இந்த ரிமோட் கார் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஓட்ட முடியாது. பிள்ளைங்களை உட்கார வச்சு அங்கே இருக்கிறவங்க தான் ரிமோட்டால் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ பார்க்க ஜாலியாக தான் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். அவங்க காசு கொடுக்குற நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஒரு ட்ரிப்புக்கு 4 ரவுண்டு வருது. 4 ரவுண்டுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு புதுவித அனுபவமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச்சில் விற்கிற மாதிரி சுண்டல், பொட்டேட்டோ சிப்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பீச்சு டே எங்களுக்கு செம்ம சூப்பராக போச்சு. ஸோ நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் ஊரில் பீச் இருக்கா, உங்கள் ஊரில் பீச்சில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பீச்சில் ஒரு குட்டி பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் ஒரு சூப்பரான ஃபவுண்டைன் இருக்குது. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் லைட்டாக ஒரு வீடியோ பிடிச்சிட்டு பிள்ளைங்களை சேர்ந்து அந்த ஃபவுண்டைன் கிட்டே நிற்க சொன்னால் 2 சேர்ந்து நிற்கிதா. ஸோ பிள்ளைங்களை ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.